பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சென்னை டி நகர் வித்யோதயா சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த 100 அடி மரம் சாலையில் விழுந்தது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கியதை பார்க்கலாம். பெங்கல் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதியில் நேற்று இரவு முதலே அதி கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் தண்ணீர் வெள்ளம் போல சூழ்ந்து சாலை ஓரங்கள் மற்றும் தெருக்களில் சூழ்ந்து வரக்கூடிய நிலையில் இன்று தியாகராயர் நகரில் இருக்கக்கூடிய வித்யோதயா சாலையில் ஒரு மருத்துவமனை அருகில் இருந்த 100 அடி மரம் ஒன்று விழுந்ததில் இங்கு பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை ஓரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீதும் இந்த மரமானது சாய்ந்து விபத்துக்கு உள்ளானதால் இருசக்கர வாகனம் முற்றிலும் சேதம் அடைந்திருக்கிறது. அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய விடுதியின் மீது இந்த மரக்கிளைகள் எல்லாம் விழுந்ததால் இந்த விடுதியின் சுவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இங்கே நம்மோடு ஒரு இணைந்திருக்கிறவர்களும் கேட்கலாம். இந்த மரம் சாயும்போது எப்படி இருந்தது? நாங்கள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம். அப்போது ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மரம் ஃபஸ்ட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறமா ஹாஸ்டலுக்குள்ளே மரம் விழுந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நான் டாக்டர் தான். ஜஸ்ட் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மழை ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு வெளியே போகிறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் எல்லோரும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்தோம்னால் நேற்று இரவு முதலே பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக சாலை மற்றும் வீதிகளில் தண்ணீர்களானது குளம் போல காட்சியளித்து வருகிறது. அதே போல பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவுரை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது பல இடங்களில் இந்த மரங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம், அதே போல பொதுமக்கள் யாரும் மழைக்காக ஒதுங்க வேண்டாம் என ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அதுபோல இந்நாளே கூட இந்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த காற்று அதிகமாக வீசும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்த நிலையில் நிமிடத்திற்கு 60 to 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என தெரிவித்திருந்தது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.